வணக்கம். புதுவையில் 418 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. இதில் 99,000 குழந்தைகள் பயனடைந்தனர். அகில இந்திய அளவில் ஆண்டுதோறும் போலியோ சொட்டு மருந்து முகாமினை நடத்தி இளம்பிள்ளை வாதம் என்ற போலியோவினை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி புதுவையில் ஆரம்ப சுகாதார நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம், மாநிலத்தின் எல்லை பகுதிகள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் 418 மையங்கள் அமைக்கப்பட்டு முதல் தவணையாக போலியோ சொட்டு மருந்து 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. முகாமில் ஆரம்ப சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் என 1700க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டு சொட்டு மருந்து வழங்கினர். சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் காரைக்கால், புதுவை, மாஹே, ஏனாம் என்ற புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களிலும் 99,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இதில் தாய்மார்கள் ஆர்வமுடன் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து சொட்டு மருந்து அளித்தனர். அதேபோன்று கிருமாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமில் அமைச்சர் ராஜவேலு குழந்தைக்கு சொட்டு மருந்தினை வழங்கி முகாமினை துவக்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 24ஆம் தேதி 2ஆம் தவணையாக போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு புதுவை காங்கிரஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுவை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஏ வி சுப்பிரமணியன் ஆகியோர் விடுத்துள்ள செய்தியில், அகில இந்திய காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்றது. அதில் அகில இந்திய காங்கிரஸ் துணைத் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும், அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் இளைஞர்களை நல்ல முறையில் வழிநடத்தும், காங்கிரஸ் வலிமை பெறும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை அரசு மகளிர் மருத்துவமனையில் மோசமான நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு பராமரிப்பு அளிக்கும் விதம் குறித்த செவிலியர் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, விபத்து போன்ற நேரத்தில் மோசமான நிலையில் உள்ள நோயாளிகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆத்மநாதன் கலந்து கொண்டு விபத்து போன்ற ஆபத்தான நேரத்தில் இரத்தப்போக்கு, நாடி, இரத்த அழுத்தம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு மோசமான நிலையில் இருக்கும் நோயாளிகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பது குறித்து விளக்கினார். முன்னதாக டாக்டர் ரங்கநாத் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியின் நிறைவில் செவிலியர் கண்காணிப்பாளர் மல்லிகா நன்றி கூறினார். கருத்தரங்கில் மருத்துவர்கள், செவிலியர்கள், கண்காணிப்பாளர்கள், செவிலியர் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் மத்திய இணையமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் 150க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுவை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மற்றும் கிராமப்புற மக்களின் அடிப்படை உரிமைகள் இயக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் வீரமோகன் தலைமையில் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் தமிழின விரோத மத்திய அரசை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழக நிர்வாகிகள் மற்றும் இயக்கத்தினர் சுதேசி மில் அருகில் ஒன்று திரண்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் அலுவலகத்தை முற்றுகையிட புறப்பட்டு ஊர்வலமாக சென்றனர். அவர்கள் அண்ணா சிலை அருகே சென்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அதனையும் மீறி அவர்கள் சென்றதால் 44 பெண்கள் உட்பட 150 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா புதுவை கிளையில் 101 நாட்களுக்கு 8.55% வட்டி வழங்கும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா புதுவை கிளை மேலாளர் பிரபுகுமார் கூறுகையில், வங்கியில் தற்போது சிறப்பு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், அதன்படி 101 நாட்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு 9.05%, மற்றவர்களுக்கு 8.55% வட்டி வழங்கப்படுகிறது என்றும், இந்த திட்ட சலுகை வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை முதலீடு செய்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்பதால் வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொண்டார். புதுவையில் நடைபெற்ற ஸ்டேட் வங்கி ஊழியர் சங்க மண்டல மாநாட்டில் திருச்சி, புதுவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் ஸ்டேட் வங்கி ஊழியர் சங்க மண்டல மாநாடு சென்னை வட்டார துணைத் தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. புதுவை வட்டார உதவி பொது மேலாளர் முரளிதரன் வரவேற்று பேசிய மாநாட்டில் திருச்சி மண்டல துணைத் தலைவர் கருணாகரன், துணைநிலை ஊழியர் மத்திய குழு உறுப்பினர் முகமது கவுஸ், அமைப்பு செயலாளர் டேவிட் ஜெயகர் ராய், துணை பொதுச் செயலாளர் பாண்டுரங்கன், சந்திரா கில்பர்ட், அசோகன், சென்னை வட்டார பொதுச் செயலாளர் பாஸ்கரன் ஆகியோர் வங்கி ஊழியரின் 10வது இருதரப்பு ஊதிய ஒப்பந்தம், வங்கி ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகள், வங்கி நிர்வாகத்தின் போக்கு, மத்திய அரசின் தொழிலாளர் விரோத கொள்கை போன்றவை குறித்து பேசினர்.
மாநாட்டில் திருச்சி, விழுப்புரம், கடலூர், புதுவை மாவட்டங்களைச் சேர்ந்த ஸ்டேட் வங்கி கிளைகளில் இருந்து 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவில் மணலிப்பேட்டை கிளை செயலாளர் ஜோசப் செல்வராஜ் நன்றி கூறினார். புதுவை கடற்கரையில் நடைபெற்ற பழங்கால கார்கள் அணிவகுப்பை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை அரசு சுற்றுலாத்துறையும் சென்னை பாரம்பரிய வாகன கழகமும் இணைந்து நடத்திய பழங்கால கார்கள் கண்காட்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. முன்னதாக 60க்கும் மேற்பட்ட பழங்கால கார்கள் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக அணிவகுத்து வந்தது. இதையடுத்து சுற்றுலாத்துறை அலுவலகம் அருகில் கார்கள் அணிவகுத்து நின்றது. பாரம்பரியமிக்க பழங்கால கார் கண்காட்சியை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். கண்காட்சியில் 1940ஆம் ஆண்டுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட கார்கள் பழமையான கார்கள் என்றும், அதன்பின் தயாரிக்கப்பட்டவை அழகிய கார்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் 1927ஆம் ஆண்டு ஆஸ்டின், 1935ஆம் ஆண்டு மோரிஸ், 1951ஆம் ஆண்டு ஷெவர்லேத், 1942ஆம் ஆண்டு வீல்ஸ், 1948ஆம் ஆண்டு ஃபோர்டு, 1946ஆம் ஆண்டு ரீலே, 1950ஆம் ஆண்டு இந்துஸ்தான் உள்ளிட்ட கார்கள் இடம்பெற்றிருந்தன. இதனை கடற்கரைக்கு வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் என்ஆர் மனிதநேய மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமினை அரசு கொறடா நேரு துவக்கி வைத்தார். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் என்ஆர் மனிதநேய மக்கள் இயக்கம் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இயக்க இளைஞர் அணி தலைவர் விநாயகம் தலைமையில் நடைபெற்ற முகாமினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு துவக்கி வைத்தார். முகாமில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஸ்ரீ சுமதி அறக்கட்டளை நிர்வாகிகள், என்ஆர் மனித சேவை மக்கள் இயக்க இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இயற்கை வளம் குறித்த உலக சாதனை நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். புதுவை வெங்கடாநகர் தமிழ்ச்சங்கத்தில் இயற்கை வளங்களை பாதுகாத்தல், தாய்மொழி கல்வி வேண்டி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் குறித்த 3 உலக சாதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தனியார் பள்ளி ஊழியர் வெங்கடேசன் என்பவர் 2000 வத்திக்குச்சியில் 16,000 முறை திருவள்ளுவர் பெயரை ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார். இம்3 உலக சாதனைகளை நிகழ்த்திய நிகழ்ச்சிக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கிட சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு அரசு கொறடா நேரு முன்னிலையில் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து ஊழியருக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் அமெரிக்காவைச் சேர்ந்த சுவாமி அக்கும் சூலியா, சைல்வி, துபாய் குழந்தை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிறைவில் செல்வமணிகண்டன் நன்றி கூறினார். புதுவை அண்ணா நகர் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை அண்ணா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பக்தர்கள் விரதமிருந்து சாரதா சிருங்கேரி மடத்திலிருந்து பால்குடமேந்தி ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்தனர். ஆலயத்தில் ரேணுகா பரமேஸ்வரி அன்னைக்கு 108 பால்குட அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் ஆராதனையும் நடைபெற்றது. அதேபோன்று பாரதி வீதியில் உள்ள அருள்மிகு காமாட்சி அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக தின 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு 108 பால்குட வீதியுலா மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் ஐந்தொழில் விஸ்வகர்மா சமூக பெரியவர்களும் ஆன்மீக அன்பர்களும் திரளாக கலந்து கொண்டு மூலவருக்கு நடைபெற்ற 108 பால்குட அபிஷேகம் மற்றும் மகா ஆராதனையை கண்டு வழிபட்டு ஸ்ரீ காமாட்சி அம்மனின் பேரருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர்கள் மற்றும் 5 வகுப்பு நாட்டாண்மைக்காரர்கள் செய்திருந்தனர். சிறுவன் என்பதற்கான வயது வரம்பை 18லிருந்து 16ஆக குறைக்க வேண்டும் என்ற கருத்து அதிர்ச்சி அடைய செய்துள்ளதாக குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சார குழு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சார புதுவை மாநில அமைப்பாளர் ஜோசப் விக்டர் ராஜ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், டெல்லியில் 23 வயது பெண் மீது நடத்தப்பட்ட குரூரமான பாலியல் குற்றத்தில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. ஆனால் அதற்காக 6 குற்றவாளிகளில் ஒருவன் சிறுவன் என்பதால் அந்த சிறுவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதற்காக சிறுவன் என்பதற்கான வயது வரம்பை 18லிருந்து 16ஆக குறைக்க வேண்டும் என்ற கருத்து அதிர்ச்சி அடைய செய்துள்ளது என்றார். மேலும் பல காலங்களாக ஆலோசனை செய்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஐநா சபையில் குழந்தைகள் என்பதற்கான வயதை 18 என்பதற்கு ஒப்புதல் தெரிவித்து கையொப்பமிட்ட இந்தியா, வாக்குரிமை, இரத்த தானம் வழங்குதல், சொத்து விவகாரங்கள் உள்ளிட்ட அனைத்து செயல்களுக்கும் 18 வயது இருக்க வேண்டும் என வரையறுத்துவிட்டு தற்போது 16 என மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என கருத்து தெரிவித்த அவர், டெல்லி பாலியல் சம்பவ வழக்கில் 6 குற்றவாளிகளுக்கும் அவரவர் வயதிற்கேற்ப தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக ராகுல் காந்தி நியமனம் செய்யப்பட்டதை புதுவை இளைஞர் காங்கிரசார் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். புதுவை இளைஞர் காங்கிரசார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக ராகுல் காந்தி நியமனம் செய்யப்பட்டதை சிறப்பாக கொண்டாடினர். இதனை முன்னிட்டு இந்திரா காந்தி சிலை அருகே மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் செயலாளர் கோபி முன்னிலையில் மக்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி தலைவர் உதயகுமார், உழவர்கரை தொகுதி தலைவர் அந்தோணி ஜோசப், மங்களம் தொகுதி துணைத் தலைவர் சசிகுமார் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர். புதுவை அரியாங்குப்பம் பாலத்திற்கு உடனடியாக திறப்பு விழா நடத்தி மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் கூறுகையில், அரியாங்குப்பத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்ட பாலம் கட்டுமான பணிகள் முடிந்து ஓராண்டு காலமாகியும் திறக்கப்படாமல் உள்ளதால் பள்ளி செல்லும் மாணவர்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோர் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்லும் போதும் குறித்த நேரத்தில் செல்ல முடியாமல் காலதாமதம் ஏற்படுகிறது. மேலும் இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். எனவே பொதுமக்களின் நலன் கருதி முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாலத்திற்கு திறப்பு விழா நடத்தி மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பொதுமக்களை திரட்டி அரியாங்குப்பம் காங்கிரஸ் சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.